வாங்க. சரிம்மா. விஷால் வா, விஷால் வா சீக்கிரம். இங்க விஷால் இருக்கீங்களா இல்லையா? வா, நாங்க இங்க இருக்கோம். வந்துட்டீங்களா? அன்னைக்கு அவ்வளவு ஆர்வமா பேசுனீங்க, இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வரீங்க? ஒண்ணும் இல்ல சார், கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. சரி சரி, அது பரவாயில்ல, சீக்கிரம் ரெடியா இருங்க. என்ன? ஓகே கண்டிப்பா சார். ஓகே சார். விஷால் ரிலாக்ஸா பண்ணு. ஓகே, மைண்ட நல்லா சிங்க் பண்ணிக்கோ. இதுல நீ ஜெயிக்கணும். நீ ஜெயிக்கணுங்கிறது அம்மாவோட ஆசை. நீ ஜெயிக்கணும். ஜெயிச்சு அத்தையோட முகத்துல நான் சந்தோஷத்தை பார்க்கணும். மியூசிக் வேற, நீ வேற இல்ல விஷால். இட்ஸ் யுவர் பேஷன், இட்ஸ் யுவர் லவ். மியூசிக் உன்னோட மனசுக்குள்ள இருக்கு. போ, நீ பாடினா போதும், உன்னை யாராலையும் ஜெயிக்க முடியாது. போய் பாடு போ. வா. நல்லா ரிலாக்ஸ் ஆயிரு, மைண்ட செட் பண்ணிக்கோ. ஒன்னும் டென்ஷன் ஆகாத. நமக்கு நிறைய டைம் இருக்கு, சரியா? அது வரைக்கும் இங்க பிராக்டிஸ் பண்ணலாமா? சரி, ஓகே. பிராக்டிஸ் பண்ணு. ஓகே. நாம போட்ட பிளான மீறி விஷால காம்படிஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டா. விடக்கூடாது, விஷால பாட விடவே கூடாது. ஹலோ, ஏற்காடு போலீஸ் ஸ்டேஷன். மியூசிக் காம்படிஷன் நடக்கிற இடத்துல பாம்பு வச்சிருக்காங்க. Come on. My name is Vishal. தேங்க்யூ தேங்க்யூ. நான் சென்னையில இருந்து வரேன். இந்த காம்படிஷன்ல கலந்துக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் கனவு. இன்னைக்கு அது நடந்திருக்கு. அதான் உங்க முன்னாடி நான் நின்னுகிட்டு இருக்கேன். Thanks to God. Thank you. நீங்க ஆசைப்பட்ட மேடை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். Sure. Are you guys ready? நீ இந்த காம்படிஷன்ல பாடி ஜெயிச்சிரு. நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் உன் லைஃபை விட்டு போயிடுறேன். நிறுத்துங்க. இன்ஸ்பெக்டர், ரொம்ப முக்கியமான காம்படிஷன் போயிட்டு இருக்கு, நீங்க வந்து நிறுத்துங்கங்கறீங்க. சார், இங்க பாம் இருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த இடத்தை சர்ச் பண்ணணும். பாமா? சார் கோஆபரேட் பண்ணுங்க. சார் ப்ளீஸ், அதுக்கு சான்ஸே கிடையாது. நாங்க ஃபுல் செக்யூரிட்டியோட தான் இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம். சார், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார். எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நாங்க செக் பண்ணி தான் ஆகணும். இப்படி தகராறு பண்ணாம எல்லாத்தையும் வெளியே போக சொல்லுங்க சார். நிச்சயமா இது ஸ்ரீஜோட வேலையா தான் இருக்கும். போட்டியை கெடுக்கிறதுக்கு தான் இப்படி பண்ணிருக்கா. ஒரு நிமிஷம் சார், உங்களுக்கு வந்தது ஃபேக் காலா தான் இருக்கும். அவர் ஸ்டேஜுக்கு போயிட்டாரு சார். அவர் பாடட்டுமே ப்ளீஸ் சார். என்னம்மா விளையாடுறீங்களா? பாம் இங்க வெடிச்சா என்ன ஆகும்னு தெரியுமா? சார், எனக்கு புரியுது சார். ஆனா இங்க எல்லாருமே கனவோட ஏங்கிட்டு இருக்கறவங்க காம்படிஷனுக்கு வந்திருக்காங்க சார். ஒரு ஃபேக் கால்காக இந்த போட்டியவே கேன்சல் பண்ணிடாதீங்க சார். என்னன்னு விசாரிங்க ப்ளீஸ். சார், அது கண்டிப்பா ஃபேக் இன்ஃபர்மேஷனா தான் சார் இருக்கும். ஏன் சார் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க? ஆமா சார். ஃபேக்கா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க சார். ஒருவேளை நிஜமாவே பாம் வெடிச்சதுன்னா இந்த போட்டியில என்ன இன்னொரு போட்டி வரும். உயிர் போனா வருமா? சார், மேடம், இதுக்கு மேல இந்த போட்டியை நடத்த முடியுமான்னு தெரியல. ப்ளீஸ் கேன்சல் பண்றத தவிர எங்களுக்கு வேற வழி தெரியல மேடம். சார் 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 ப்ளீஸ் சார், அப்படி சொல்லாதீங்க சார். சார், முதல்ல விசாரிங்க சார். அது அவனோட கனவு சார். அதெல்லாம் முடியாதுமா. மா, இது உயிர் விஷயம், விளையாடாதீங்க. சார் 100% சொல்றேன் சார், இது ஃபேக் கால் தான் சார். என்ன நம்புங்க சார், கொஞ்சம் விசாரிங்க சார் ப்ளீஸ். மேடம், புரிஞ்சுக்கோங்க மேடம், ப்ளீஸ். சார், எல்லா இடமும் செக் பண்ணியாச்சு சார். பாம் இல்ல சார். நான் தான் சொல்றேன்ல சார், வந்தது ஃபேக் கால் சார். அவங்களே சொல்றாங்க பாருங்க, அப்படியெல்லாம் இல்லன்னு. சார் ப்ளீஸ் சார், போங்க சார். காம்படிஷன் நடக்கட்டும், எல்லாரும் போங்க ப்ளீஸ். மா, அப்படிலாம் நடத்த முடியாதுமா. இங்க ஏதாவது தப்பா நடந்து போச்சுன்னா அப்புறம் நாங்க தான் பதில் சொல்லணும். சார், என்ன சார்? புரிஞ்சுக்கோங்க சார் ப்ளீஸ் சார். அத அவங்களே சொல்லிட்டாங்கல்ல சார். ஏன் சார் இப்படி பண்றீங்க?
சார் எல்லாரையும் கலைஞ்சு போக சொல்லுங்க. சார் நீங்களாவது சொல்லுங்க மேடம். சார். இதுக்கு மேலே இந்த போட்டி நடக்கும்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை மேடம். அதான் சொல்றாங்கல்ல, கிளம்புங்கம்மா. கிளம்புங்க. கிளம்ப சொல்லியா? விஷால் ஆ? நீ பாடு விஷால். நீ பாடக்கூடாதுன்னு யாரோ ஃபேக் கால் பண்ணிருக்காங்க விஷால். அங்க பாரு, எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. இப்ப போய் என்ன இப்படி நான் என்ன பண்றது? விஷால் இங்க பாரு விஷால், இங்க கொஞ்சம் பாரு. நீ இந்த ஸ்டேஜ்க்காக தானே ஆசைப்பட்ட. இங்க யார் இருந்தாலும் இல்லாட்டியும் நீ பாடணும் விஷால். நம்ம எதுக்காக கிளம்பி வந்தோமோ அதை முடிக்காம இந்த இடத்தை விட்டு கீழே இறங்க கூடாது விஷால். நான் பாடி கேக்குற நிலைமையில இங்க யாருமே இல்லையே இசை. எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. நான் யாருக்காக பாடுறது? என்ன வேணாலும் நடக்கட்டும் விஷால், உனக்காக நீ பாடு. உன் மனசுல சின்ன வயசுல இருந்து இந்த இசை ஆர்வத்தை நீ எவ்வளவோ வளர்த்திருக்க. மியூசிக்ல நீ பெரிய ஆளா வரணும்னு சொல்லி நீயும் உங்க அம்மாவும் ஆசைப்பட்டீங்கல்ல, அதுக்காகவாவது பாடு விஷால். உன் பாட்டுல சக்தி இருந்ததுன்னா அது எல்லாரையும் கூட்டிட்டு வரும் விஷால். இல்ல இசை, என்னால முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாரு விஷால். இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காது. இப்போ கிடைச்சிருக்கு உனக்கு, அத நழுவ விட்டுறாத. குயில் யாரும் கேட்பாங்கங்கிறதுக்காக கூவாது, ஆனா அதை எல்லாருமே கேட்பாங்க. அதே மாதிரிதான் உன் பாட்டுமே. நீ பாட ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வந்து கேட்பாங்க, ரசிப்பாங்க, கை தட்டுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு விஷால், எல்லாம் சரியாயிடும். நீ பாடு விஷால், பாடு, நீ பாடு விஷால். என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு எதையுமே யோசிக்க வேண்டாம். நம்ம எப்பவுமே ஒரு முயற்சி எடுக்கணும். கண்டிப்பா அதுக்கான வெற்றி நமக்கு கிடைக்கும். இந்த தடவை இந்த மேடை உனக்கானது. இத நீ விட்டுட்டு போயிட்டனா நம்ம வாழ்க்கையில நிச்சயமா இந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. ப்ளீஸ் பாடு, உன்னால முடியும் விஷால், பாடு. உன் குரல்ல சக்தி இருந்தா அங்க போனவங்க எல்லாரும் திரும்பி வருவாங்க. விஷால் இங்க பாரு, இப்போ கால்ல முள்ளு குத்துச்சுன்னா நம்ம நடக்காம இருக்க முடியுமா? அந்த முள்ள எடுத்து போட்டுட்டு நடப்போம்ல, நடந்துட்டே தானே இருப்போம். அந்த மாதிரிதான் இதுவுமே. என்ன பிரச்சனை வந்தாலும் நீ பாடு விஷால். உன் இசை எல்லாரையும் கூட்டிட்டு வரும். நீ பாடு விஷால், பாடு ப்ளீஸ், பாடு விஷால்.